வன்னி மண் மாதிரி எப்படி இங்கே வந்து பயிரிட்டு இருக்கணும் எப்படி என்று பாருங்கள். என்ன வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் எங்களோட வன்னியும் இருக்கும். சும்மா பச்சை பசேரண்டு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் டிசம்பர் மாதத்தில் மழைகள் எல்லாம் பெஞ்சு எங்களோட வன்னி மண் சும்மா பச்சை பசேரண்டு அந்த இடம் முழுக்க புல்லாக இருக்கும். வன்னி மாத்திரம் இல்லை, எங்களுடைய மண்ணாரம் அப்படித்தான். மண்ணாரம் புல்லாக பார்த்தீங்கன்னா இந்த நட்டாங்கண்டல், பரப்பாங்கண்டல், கண்ணாட்டி, மெச்சது, முருங்கன், நானாட்டான், கட்டடம்பன், இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கார் கம்பெனி ஒன்று இருக்குது. சின்ன ஒரு வீடியோ பதிவு வைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கு. அந்த பூக்கள் எல்லாம் பூக்க தொடங்கிட்டினா அழகாக இருக்குது. பூக்கள் எல்லாம் பாருங்கள் கார் எப்படி இருக்குன்னு சொல்லி. நானும் ஒரு கார் ஒன்று மாற்றம் செய்கிறதுக்காகத்தான் பார்த்துருக்குறேன். தேவனுக்கு சித்தமானால் பார்க்கலாம் அப்படி என்று சொல்லி ஒரு காரியத்தை குறித்து நீண்ட விடயங்கள் பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு கார் ஒன்று மாற்றணுமென்று சொல்லி இப்போ இதுக்குள்ளே போய் இப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி. இங்கே எல்லாம் வந்து கள்ளர் காவாளியல் அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் உண்டு. இல்லை எப்படி அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். நான் இப்போ பக்கத்தில் போய் கார் பார்க்க போகிறேன். அவன் எல்லைக்குள்ளே போய் எடுக்கக்கூடாதுண்டா, இங்கே கேமராக்கள் இருக்குந்தானே. அப்போ உள்ளுக்குள்ளே யார் வந்து எடுக்கிற கொள்றேன்டா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாரு. அங்கால பக்கத்தில் டொயாட்டா இருக்குது, போய் பார்க்க போகிறோம். இதில் ஒரு கார் உண்டு. இந்த கார் கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்து கொண்டு நிற்கிறார். அப்போ வந்து கொஞ்சம் நல்லதாக பார்ப்போம்னு சொல்லி இருக்குது. பாருங்கள் இன்னும் அழகாக இருக்குது. எனக்கு ஒஸ்வேகன்ட்டு சொன்னால் அவ்வளோ நல்லா பிடிக்கும். ஆரம்பத்தில் இந்த ஒஸ்வேகன் கம்பெனி தான் வச்சுருக்கிறேன். அப்போ எனக்கு இது பிடிக்கும். இந்த முதலாளின்ற இது வந்து லாவேரியர்லேயே வந்து இருக்குது. அவர் நல்ல மாதிரி வயசானவர். எங்களோட தமிழாக்கள் இவருக்கு வந்து 9 ஒஸ்வேகன் கம்பெனி இருக்குது ஃப்ரான்ஸில். எங்களோட தமிழாக்கள் வந்து அதுக்குள்ள நிறைய பேர் வேலை செய்யணும். மெக்கானிக் செக்ஷனுகள், ரிசப்ஷன்கள்னு சொல்லி வேலை செய்யணும். அவர் என்னோட நல்ல பழக்கம். வாங்க இப்போ நாங்கள் போய் உள்ளுக்குள்ளே கார் ஒன்று பார்ப்போம்.